என் பேர் ஸ்டெல்லா. இப்போ நாங்க இப்ப எல்லார் கையிலும் ஒரு போன் இருக்கு, சரிங்களா? அப்போ ஒரு சகோதரிகள் நாங்க பழகும் போதும் ஒரு போட்டோஸ் எடுக்கும் போதும் லேடிஸ் பேஸ் மட்டும் ஏன் மறைச்சிடுறீங்க? அதை மறைக்க சொல்றாங்களே, எதனால? ஏங்க நாங்க பழகுறோம், ஆனா நாங்க இவங்க கூட பழகும் போதோ அவங்களோட மெமரிஸ் நாங்க வச்சுக்கின்னு ஒரு போட்டோஸ் வச்சுக்கிறதுக்கோ ஒரு ஸ்டேட்டஸ் போறதோ அது மாதிரி இருக்கும்போது அந்த ஃபேஸ் ஏன் நீங்க மறைச்சிடுறீங்க? ரெண்டும் மிக முக்கியமான கேள்வி. நேரம் அதிகமா எடுக்கும், இருந்தாலும் மதிய நேரம் சாப்பாட்டு நேரமும் ஆயிட்டுல, நேரத்தை கவனிச்சு கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சுக்குவோம். முதலாவது கேள்வி, இப்ப உள்ள இந்த நடைமுறை விஷயங்கள், இன்னைக்கு எல்லா சமூக மக்களும் சேர்ந்து பழகக்கூடிய ஒரு நிலை தான் இந்த இந்திய நாட்டில் இருக்குது. ஆரம்பத்தில் சொன்னோம், இதுதான் இந்த இந்திய நாட்டுக்கே ஒரு பெரிய பெருமை. எல்லா சமூக மக்களும் என்ன செய்வோம், அந்த பின்பற்றக்கூடிய கொள்கையில தான் ஒவ்வொருவரும், நாங்க முஸ்லீமா இருப்போம், நீங்க ஒரு இந்து மதத்தினுடைய கொள்கையை பின்பற்றுவீங்க, கொள்கையில தான் வேறுபட்டு இருப்போமே ஒழிய மற்றபடி நம்ம எல்லாருமே சகோதரத்துவத்தோடு அந்யோன்யமாக பழகக்கூடிய ஒரு நிலை தான் இருக்குது. இப்ப அந்த மாதிரி முஸ்லீம் பெண்கள் எல்லாம் எங்களோடு பல நேரங்களில் போட்டோக்கள் எடுக்கிறாங்க. அதை நாங்க சமூக வலைதளங்கள்ல பதியக்கூடிய நேரத்துல முஸ்லிம் பெண்கள் மட்டும் தங்களுடைய முகங்களை மறைச்சு இப்படி வெளியிடுறாங்களே. இறைவனுக்கு உருவம் இல்லை, இறைவனை பார்க்கலன்னு சொல்றீங்க. அதான் நேருக்கு நேரம் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கமே, உங்க முகத்தை நாங்க பாக்குறோம், எங்க முகத்தை நீங்க பாக்குறீங்க, இப்படி எல்லாம் இருக்கிறதுனால அந்த முகத்தை போட்டோலையும் வெளியே கொண்டு வந்துட்டா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த முஸ்லிம் பெண்கள் போட்டோவை மறைச்சு வெளியிடுறாங்களா இல்லையா? அது இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில் இல்ல, நம்மளுடைய நாட்டில் உள்ள சில பிரச்சனைக்காக சொல்றோம். நம்ம நாட்டில் உள்ள பிரச்சனைன்னு சொன்னா அதை நாங்க முஸ்லிம் பெண்களுக்காக மட்டும் அந்த தகவலை சொல்லல, பொதுவாகவே எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய ஒண்ணு. இன்றைக்கு ஒரு ஆணோ ஒரு பெண்ணு கண்ணியமான ஆடை அணிஞ்சிருக்கிறாங்க. அந்த கண்ணியமணி நார்மலா பார்க்கும் பொழுது எது கண்ணியமான ஒரு நிலையா இருக்குதோ அதே நிலையில தன்னுடைய போட்டோ வெளியிடுறாங்கன்னு வைங்களேன், அது இஸ்லாத்தின் அடிப்படையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப இந்த ஒரு நிகழ்ச்சியில போட்டோ எடுக்கிறோம், போட்டோ வெளியிடுறோம், இது இஸ்லாத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. உள்ள சிக்கல் எங்க இருக்குதுன்னா, இன்றைக்கு என்னைக்கு சமூக வலைதளங்கள் அதிகமாக பல்கி பெருகியதோ இன்றைய காலத்துல தான் சிக்கல் நிறைய இருக்குது. ஆரம்பத்துல எல்லாம் இப்படி இருக்காதுங்க. ஆரம்பத்துல நிறைய அந்த போட்டோ கேமராவில் எடுத்து அந்த போட்டோ நம்ம வெளியே கொண்டு வருவோமே, அந்த காலத்துல இருந்தோம். அந்த கோட்டாக்கு அந்த கம்பெனில இருந்து போட்டோ எடுத்து செய்வோமா இல்லையா? அந்த காலத்துல எல்லாம் இந்த பிரச்சனை வரல. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, எந்த ஒரு பெண்ணினுடைய புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள்ல பகிரப்படுதோ இது ஏதோ இல்ல நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்குள்ளதான் பரப்புறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு போட்டோ எடுத்து நீங்க சமூக வலைதளத்திற்குள் கொண்டு வந்துட்டீங்கன்னா, இணையதளத்திற்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னா, அது பேஸ்புக்கா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், ட்விட்டரா இருக்கட்டும், அந்த சமூக வலைதளம் என்று வந்து விட்டால் அது நாங்க தனி அக்கௌண்ட் தானே வச்சிருக்கிறோம்னு பார்க்காதீங்க. அதில் உள்ள படங்களை அடுத்தவர்களும் எடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இன்னைக்கு இதற்காகவே ஒரு தனி டீம்கள் செயல்பட்டு இருக்கிறாங்க. அதிலும் குறிப்பா இந்த சந்தர்ப்பத்தில் சுள்ளி பாய்ஸ் அப்படின்னு ஒரு இணையதளத்தை ஒன்றை இயக்கி வந்தார்கள். அந்த சுள்ளி பாய்ஸ் சொல்லக்கூடிய இந்த இணையதளத்துல என்னன்னா, குறிப்பா இந்த இஸ்லாமிய சிறுபான்மை சமுதாயத்திற்கு எதிரான வன்மம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்க. இப்ப சகோதரி அவங்க ஒரு ஆதங்கத்துல கேட்கிறாங்க, நாங்கெல்லாம் முகத்தை வெளியிட்டு என்ன செய்யறோம், புகைப்படத்தை வெளியிடுறோம், ஆனா அவங்க முகத்தை மறைச்சு இப்படி புகைப்படத்தை வெளியிடுறாங்களே, ஏன் இந்த மாதிரி? அது அவங்களுடைய ஆதங்கத்துல உள்ள ஒரு விஷயம். இது எங்களுடைய அந்த நட்புணர்வு ரொம்ப ஆழமாக இருக்கும் பொழுதே நீங்க ஏன் இந்த மாதிரி இருக்கிறீங்கன்னு ஒரு ஆதங்கத்தை கொட்டுறாங்களே. அந்த சுள்ளி டீம்ஸ், சுள்ளி பாய்ஸ் சொல்லக்கூடிய அந்த சமூக வலைதளத்துல என்ன பண்ணாங்கன்னா, இஸ்லாமிய சமூகத்துல உள்ள பெண்களுடைய புகைப்படத்துல அவங்களுடைய போட்டோவை எடுக்கிறது. அவங்க போட்டோவை எடுத்து ஆபாச படங்கள்ல சில பெண்கள் நடிச்சிருப்பாங்கல்ல, அந்த பெண்ணினுடைய அந்த ஆபாச உடல்களோடு இந்த பெண்ணினுடைய போட்டோவை முயற்சி பண்றது. அது இந்த காலத்துல செய்ய முடியுமானா ரொம்ப எளிதில் செய்ய முடியும். இப்ப என்னுடைய தலையவே எடுத்துட்டு, உடல் ஃபுல்லா என் உடலா இருக்கும், என்னுடைய தலையவே எடுத்துட்டு இங்க இருக்கிற ஒரு பெரிய தலைவர், இப்ப இங்க இருக்கிற முதல்வர் இருக்கிறாரா இல்லையா, முதல்வருடைய அந்த தலையை என்னோட முயற்சி பண்ணலாமா? தாராளம் முயற்சி பண்ணலாம். என்னை ஸ்டாலின் மாதிரி வெளியே காட்டிக்கலாம், அல்லது ஸ்டாலினை என்னை மாதிரி காட்டிக்கலாம், அல்லது இன்றைக்கு ஒரு ஹீரோ இருக்கிறாரு, ஹீரோவுடைய தலையை எடுத்து நம்ம தலையை அதுல எடுத்து முயற்சி பண்ணிடலாம். இன்னைக்கு கல்யாண விளம்பரம்லாம் நிறைய பேனர் பாக்குறீங்களா இல்லையா? அந்த பேனர் எல்லாம் பாருங்க, சினிமா நடிகர் இருப்பாங்க, எல்லாமே சினிமா நடிகருடைய உடலா இருக்கும், தலையில மட்டும் நம்மால எடுத்து வச்சுக்குவாங்க, அவங்க தலையை எடுத்து வச்சுக்குவாங்க. அப்ப இப்படி ஒரு நிலை இருக்கும் பொழுது இதை சுள்ளி டீம்ஸ் சொல்லக்கூடிய அந்த சமூக வலைதளத்துல என்ன பண்ணாங்கன்னா, முஸ்லிம் சமூக பெண்கள் எப்பெல்லாம் தன்னுடைய அந்த புகைப்படத்தை வெளியே பரப்புறாங்களோ அந்த புகைப்படத்தை எடுத்து அவங்களுடைய முகத்தை எடுத்து இதை அவங்க என்ன செய்யறாங்க, அந்த ஆபாசத்தோடு நடிக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய அந்த தலையை எடுத்து இதை மெரிச்சு பண்ணிட்டு
அடுத்து அதை வந்து ஏல விடுறது. இந்த மாதிரி அந்த போட்டோக்கள் யாரு பார்க்க விரும்புறீங்க? இன்னைக்கு சில இளைஞர்கள் அதுலயும் அடிக்ட் ஆகி போய் தான் இருக்கிறாங்க. அதுல ஏல விட்டு காசு சம்பாதிக்கக்கூடிய ஒரு வேலையை, ஒருத்த காசு சம்பாதிக்கிறான்னா ஃபர்ஸ்ட் அதுவே தவறான ஒரு காரியம். பெண்களை எல்லாம் இப்படி போக பொருளை காட்டுறது இதுவே தவறான ஒரு காரியம். அதுல எவ்வளவு பெரிய ஒரு வன்மம். இஸ்லாமிய சமூகத்தினுடைய பெண்ணை எடுத்து ஆபாசமா சித்தரிச்சு ஆபாச படத்தோடு மெர்ஜ் பண்ணி அதை ஏலம் விட்டு செய்வாங்க. அதை கடைசி என்ன செய்யறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு பிறகு கண்டுபிடிச்சு அதுல உள்ள ஆட்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு போறாங்க. இந்த பஞ்சாயத்துல எதுக்கு நமக்கு வரணும்? இன்னைக்கு இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிராக ஒருத்த வந்து செயல்படுகிற பொழுது இந்த எடுக்கிறான், நமக்கு எதிராக ஒருத்தர் இருக்கிறான்னு வைங்களேன், நம்ம வேற ஒரு மதத்தில் உள்ளவங்களாவே இருப்போம். நமக்கு ஒருத்தரை பிடிக்கல, அவனுக்கு நம்ம புகைப்படம் கிடைக்குது, அவன் நம்ம புகைப்படத்தை எடுத்து வேற விதமா வெளியிட்டால் கடைசியில் அதுல நமக்கு நிறைய மன வருத்தம் வருதா இல்லையா? நாம வந்து அது போன்ற காரியத்தை செஞ்சிருக்க மாட்டோம். நாம அது போன்ற காரியத்தை செய்யாமலேயே இன்றைக்கு இப்படியெல்லாம் வெளியிடக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்குது இல்ல. அதனாலதான் இன்றைக்கு சமூக வலைதளத்தை பயன்படுத்தும் பொழுது சமூக ஆர்வலர்கள் சொல்லக்கூடிய கருத்தை இதுதான். தேவையில்லாம உங்களுடைய புகைப்படத்தை நீங்க என்ன செய்யாதீங்க, வெளியே பரப்பாதீங்க. எப்போ உங்களுடைய புகைப்படங்கள் வெளியே பரப்பப்படுகிறதோ அப்படி பரப்பப்படக்கூடிய அந்த உங்களுடைய புகைப்படங்களை எடுத்து இது போன்ற அந்த காசு பார்க்கணும் என்ற ஒரு நிலையில உள்ளவங்க அதை வந்து ஆபாசமா சித்தரிச்சு அதை இன்னைக்கு வந்து ஏலம் விடக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு இவ்வளவு மோசமான ஒரு காலமா போகும் பொழுது இதனால தான் இன்றைக்கு பொதுவா எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய அறிவுரை, அது எல்லா நபர்களும் கேட்டா கரெக்ட். நீங்க அப்படி போட்டோ எடுக்கிறீங்களா, அது நமக்குள்ள இருந்தா பிரச்சனை இல்ல, நம்ம போனுக்குள்ள இருந்தா பிரச்சனை இல்ல. என்றைக்கு அது சமூக வலை இன்னைக்கு போனுக்குள்ளே உள்ள வர்ற அளவுக்கு நிறைய ஹேக்கர்லாம் இருக்கிறாங்க. ஏன் போனுக்குள்ள என்ன செஞ்சிடலாம், ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு லிங்க் அனுப்பலாம். லிங்க் அனுப்பிட்டா நான் அந்த லிங்க்கு உள்ள போயிட்டோம்னு வைங்க, டோட்டல் என்னுடைய போனையே ஹேக் பண்ணிடலாம். அப்ப இந்த அளவிற்கு இன்னைக்கு விஷயங்கள் நிறைய தாறுமாறாக இருக்கும் பொழுது நம்மள தவறான விஷயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை வரும் பொழுது எதுக்கு ஒரு பெண் வாலண்டியரா உள்ள போய் விழணும்? இதனால தான் இன்றைக்கு வந்து முஸ்லிம் பெண்களுக்காக மட்டும் நம்ம அதை சொல்லல, குறிப்பா சமூக வலைதளங்களுடைய பயன்பாடு ஆண்களா இருந்தாலும் நீங்க அதற்குரிய முறைப்படி பயன்படுத்திக் கொள்ளுங்கள், தவறான காரியத்திற்கு போகாதீங்க. பெண்களா இருந்தாலும் நீங்க அதற்குரிய முறைப்படி அந்த சமூக வலைதளத்தை பயன்படுத்துங்க. எப்ப அதுல வந்து நாம கொஞ்சம் சந்தோஷம் என்று வரும் பொழுது நாம வந்து கொஞ்சம் எல்லை மீறுற மாதிரி போயிடுறோமோ அதை இன்றைக்கு பல நபர்கள் தவறாக பயன்படுத்துவதற்கு ஒரு காரணமா போய் இதுக்காகத்தான் நம்ம அதை சொல்றோமே ஒழிய மற்றபடி ஒரு பெண் வந்து ஹிஜாபோடு இருக்கிறாங்க, தலையில முக்காடு போட்டு இருக்கிறாங்க, அந்த பெண்ணுடைய புகைப்படம் வெளியே வருதுன்னா இஸ்லாத்துல அது எந்த குற்றமும் இல்லை. ஆனால் அதை எடுத்து பயன்படுத்தக்கூடியவர்கள் தவறாக பயன்படுத்துறதுனால எல்லா பெண்களும் அதுல கொஞ்சம் விழிப்புணர்வா இருந்துக்குங்க என்பதற்காக சொல்லப்படக்கூடிய ஒண்ணுதான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.